டியூப் தமிழ் வணக்கம். இன்று கையெழுத்திடப்பட வேண்டிய அமெரிக்க ஈரான் சமாதான உடன்படிக்கை நின்று போய் இருக்கின்ற நிலையில் கட்டாரினுடைய தூது குழுவினர் அவசரமாக இப்பொழுது தெஹ்ரான் புறப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபருக்கு இன்று பிறந்த நாள், 80வது பிறந்த நாளை அவர் கொண்டாட இருக்கின்றார். 1000 பிறைகளை கண்ட இந்த கொண்டாட்ட திருநாளில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை விழா கோலம் பூண்டிருக்கின்றது. இந்த விழா கோலம் அமெரிக்க அரசினுடைய கொடி திருநாளாக இருக்கின்றது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற 250வது வருட விழாக்கள் ஆரம்பிக்க இருப்பதை தன்னுடைய பிறந்த நாளுடன் இணைத்து இன்று டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஈரான் அமெரிக்க போருக்கான சமாதான உடன்படிக்கையும் இன்றைய நாள் கைச்சாத்திடப்பட வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய உறுதியான பிடிவாதமாக இருந்தது. ஆனால் இதை ஈரான் நிராகரித்து இன்று கையெழுத்திட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் நாளை என்பது பிரச்சனை இல்லை, இன்றுதான் பிரச்சனை என்ற நிலையில் வேண்டாம் இந்த பிடிவாதம் என்று அவர்களுக்கு கூறுவதற்கும் டிஜிட்டல் முறை கையொப்பமிட்டு சம்பிரதாய பூர்வமாக இணங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துவதற்கு கட்டார் தூதுக்குழு இறங்கி இருக்கின்றது. ஒப்பந்தம் இன்னமும் முழுமையாக நிறைவடையவில்லை. எனவே எங்களுடைய தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத்திற்கோ அல்லது சுவிட்சர்லாந்து ஜெனீவாவிற்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஈரான் மறுத்த நிலையில் இப்பொழுது இவர்கள் நேரடியாக சென்றிருக்கின்றார்கள். ஈரானில் கடும்போக்குவாதிகளினுடைய குரல் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. முகமட் நபோயான் இவர் ஈரானின் இன்றைய அரசியல் அரங்கில் மிக கடும்போக்கான ஒருவராக இருக்கின்றார். இவர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். ஈரானினுடைய குழுவினர் செய்திருக்கும் ஒப்பந்தத்தினுடைய இறுதி வடிவத்தை தான் பார்த்ததாகவும் இதற்கு முன்னர் செய்யப்பட்ட 2 ஒப்பந்தங்களை விட இது மிக பாரதூரமானது, ஈரானுக்கு ஆபத்தானது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவிற்கு ஈரான் சகல வழிகளிலும் விட்டு கொடுத்து பின்வாங்கி இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவிற்கு முழுமையான ராஜதந்திர வெற்றியை வழங்கிவிட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார். இதில் மட்டும் கையொப்பமிடுவார்களாக இருந்தால் எமது பலவீனத்தை நாம் டொனால்ட் ட்ரம்பிடம் நேரடியாக சென்று ஒப்புக்கொள்வது போலவே அமைந்துவிடும். இந்த சமாதானத்தை வழங்குவீர்களாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் தாண்டியதன் பின்னர் ஈரான் மீது மீண்டும் பழையபடி புதிய உத்வேகத்தில் பாய்வார். எனவே அவருக்கு இதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடாது என்று அவர் கூறுகின்றார். ஈரானுடைய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாய் கூறுகின்ற பொழுது ஈரான் பலவீனமாகி விட்டதா, ஈரானிய தூதுக்குழுவினருடைய அளவு கடந்த தாராளமான மென்மையான அணுகுமுறை காரணமாக அமெரிக்காவை அவர்கள் தவறாக வழிநடத்தி விட்டார்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் கூறுகின்ற பொழுது ஈரான் போரில் முற்றாக பலவீனம் அடைந்து விட்டது, அழுத்தம் கொடுப்போமாக இருந்தால் ஈரானை பணிய வைக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் நம்புவதற்கு இந்த பணிவான போக்கே காரணம் என்று ஈரானுடைய சமாதான குழுவை எள்ளி நகையாடி இருக்கின்றார். இது குறித்து டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் எழுதியிருக்கும் கட்டுரையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய 80வது பிறந்த நாள் இன்று, இதை வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற அவருடைய கனவை ஈரான் கலைத்து இருக்கின்றது. இது ஈரானுடைய பழைய குணம்தான். முன்னர் அமெரிக்க தூதராலயத்தில் புகுந்து அமெரிக்க தூதராலய பணியாளர்களை பணயம் வைத்த ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு பிரதிநிதிகளிடம் இருந்து அவர்களை மீட்பதற்கு அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் பலமாக முயற்சி எடுத்தார். ஆனால் ஈரான் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. 1980களில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இவர்களை விடுதலை செய்தால் ஜிம்மி கார்ட்டர் தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார் என்று ஈரான் விடுதலை செய்யாமலே இருந்து ஜிம்மி கார்ட்டர் தோல்வியடைந்ததும் மறுநாள் அவர்களை விடுவித்தது. எனவே ஈரானை பொறுத்த வரையில் அமெரிக்காவினுடைய உள்ளூர் அரசியலை வைத்து அமெரிக்க அதிபர்களை பழிவாங்குவது அதனுடைய பழைய வரலாறாக இருக்கின்றது. இப்பொழுதும் டொனால்ட் ட்ரம்பை தேர்தலில் தோற்கடிப்பதற்கு இவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்பது அதனுடைய கருத்தாகும். ஈரான் அமெரிக்க பிரச்சனையில் அதை தீர்த்து வைத்தார் என்கின்ற பெருமை ஜிம்மி கார்ட்டருக்கு கிடைக்க கூடாது என்பதில் ஈரான் எவ்வளவு தெளிவாக நடந்ததோ அதுபோலத்தான் இந்த அமைதி ஒப்பந்தமும் டொனால்ட் ட்ரம்பின் பிறந்த நாளில் சாத்தியமானது என்கின்ற பெருமையை ஒரு காலமும் அவருக்கு கொடுக்க
கொடுக்கக்கூடாது என்பதில் ஈரான் திட்ட தெளிவாக இருக்கின்றது. அதேவேளை இந்த ஒப்பந்தமானது லெபனான் தாக்குதலை நிறைவேற்றியதாக இல்லை. நெட்டன்யாகு தொடர்ந்து தாக்குதலை அதிகரிக்க போகின்றார். ஹோர்முஸ் நீரிணையை கூட அழுத்தம் காரணமாக திறந்து வைக்க முயற்சி எடுக்கின்றார். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஹோர்முஸ் நீரிணையை தற்காலிகமாக திறப்பார்களாக இருந்தால் இப்பொழுது ஈரானை முடக்கி வைத்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்றுகையை விலத்த வேண்டி வரும். இதுதான் டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கின்ற கடைசி அதிகாரம். இதையும் அவர் இழந்து போய் விடுவார். அதுதான் ஹோர்முஸ் நீரிணை திறப்பதில் இருக்கின்ற சிக்கலாக அமைய போகின்றது. 37 தடவைகளுக்கு மேல் ஒப்பந்தம் தயார் என்று பொய் கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒப்பந்தத்தை தயாராக்கி விட வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு இணங்காத நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தினுடைய அவசரத்திற்கான காரணம் என்ன என்பதை அவர் கூறுகின்ற பொழுது, முதலாவது இந்த போரை நீண்ட காலமாக நடத்தி இருதரப்பும் சோர்வு நிலையில் இருக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த ஆவணம் ஒரு மேலோட்டமான ஆவணம். இருவரும் ஆம் என்று சொல்லிவிட்டு 2015 ஆண்டு அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து அதை கிழித்து வீசி டொனால்ட் ட்ரம்ப் வெளியேறியது போல இருவரும் வெளியேறக்கூடிய விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் இருக்கின்றது. எனவே இதை பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இந்த ராஜதந்திர போர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரும் பின்னடைவை தரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார நெருக்கடி உலகத்திற்கு தெரியும். ஆனால் ஈரானுக்குள் என்ன புயல் வீசுகின்றது என்பது உலகத்திற்கு தெரியாது. இதுதான் இரு தரப்பிலும் இருக்கின்ற பலமும் பலவீனமாகவும் இருக்கின்றது. ஈரானை பொறுத்த வரையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு சின்ன சின்ன தோல்விகளை வழங்கினாலே அது பெரிய விடயமாக இருப்பதாக அது கருதுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்து என்ன நடைபெற போகின்றது? தன்னுடைய பிறந்த நாள் தினத்தன்று இந்த ஒப்பந்தம் முடிவடையாவிட்டால் இனி ஒப்பந்தமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சுழற்றி வீசிவிட்டு போவதற்கான வாய்ப்புகளும், அப்படி வீசிவிட்டு மறுபடியும் 2 நாட்களில் திரும்ப ஒப்பந்தம் சரியாகிவிட்டது என்று கூறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் எல்லாவற்றையும் கூறிக்கொண்டிருந்து எதையும் செய்யாமல் இருக்கின்றாரோ அதுபோல ஈரானும் எல்லாவற்றையும் கூறிவிட்டு எதையும் செய்யாமல் இருக்கின்ற ராஜதந்திரத்தை கையில் எடுத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய 80வது பிறந்த நாள் சிறப்பு செய்திகள், அதுபோல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா விஜயம் குறித்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.